ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாப் சமையல் சேனலில் பிரியாணி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் கொஞ்சமாக பிரியாணி லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சுன்னா கவலையே வேண்டாம், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். டேஸ்டியான அடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கப்போட அளவுகளில் நான் சொல்லிடுறேன். 2 கப் அளவுக்கு பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் போன்லெஸ் பீசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்லையே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது அரை மூடி தேங்காய். எடுத்து வச்சுருக்க 2 கப் பிரியாணியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறப்பாக அரைச்சி வச்சுக்கிடலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக பிரியாணி இருந்தாலே போதும். இந்த அடையாக செய்யும் போது 4 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கிறலாம். எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது புட்டு மாவு. உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கிறலாம், இல்லைனா 1 கப் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ 1 கப் தேங்காய் துருவலும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாவும் கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கிறேன். பிரியாணி அரைச்ச மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம், இந்த மாவு ஊற வைக்கிறதுக்காக. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த மாவை ஊற வச்சிடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த அளவுக்கு கெட்டியான பதத்துக்கு இருக்குது. இப்போ 1 மணி நேரம் இதை ஊற வச்சிட்றேன். 1 மணி நேரம் ஆனதும் அடையாக நம்ம சுடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடை ரெடி பண்ணுறதுக்கு தவா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு இதில் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்தது மூடி போட்டுடலாம், அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 1 சைடு ரெடி ஆனதும் திருப்பி போட்டுக்கிறேன். நல்ல கோல்டன் கலரில் இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு சைடும் நல்லா கிறிஸ்பியானதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.